ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு amalikitchens. இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வடை, பஜ்ஜி, போண்டா இப்படி பிடிக்காதவங்க கூட சமோசா பிடிக்காதவங்க இருக்கவே முடியாதுங்க. அப்படி எல்லாருக்கும் பிடிச்சமான இந்த சமோசா ரெசிபி நம்மளோட ஸ்கூல் டைம் ஃபேவரட்னே சொல்லலாம். நம்மளோட ஸ்கூல் டைமில் யாருமே சமோசா சாப்பிடாம இருந்திருக்க மாட்டாங்க. வாங்க அப்படி எல்லோருக்கும் பிடிச்சமான இந்த சமோசா ரெசிபியை மட்டன் கீமா வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டேஸ்டான சூப்பரான கீமா சமோசா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். இப்போ இந்த மட்டன் சமோசா பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் மட்டன் எடுத்திருக்கேன். எலும்பு இல்லாத மட்டன் சின்ன சின்ன பீஸ்க்கெலாம் வாங்கி நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கடையிலே கீமா மாதிரி நீங்கள் கொத்தி வாங்கிக்கலாம். இப்போ இதை ஒரு குக்கரில் 1 டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் வரை இந்த தண்ணி ஊற்றிட்டு இந்த அரைச்சி வச்ச கறிகளை அதில் போட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுட்டீங்க அப்படின்னா கறி நல்லா குக் ஆயிரும். அதுலேயே தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இதை குக்கரை ஓப்பன் பண்ணி வச்சு தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் சுண்ட வச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் கூட இதில் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இதோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி உங்களுக்கு குக்கர் ஓப்பன் பண்ண போகும்போது இருந்தால் கூட கொஞ்சம் நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் இதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு கடாயை வச்சு அதில் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்காதீங்க. மசாலாவில் எண்ணெய் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சமோசா ஒன்று ஒட்டிக்காது. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சு வந்தோன்னே நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், ஒரு 1/2 kg அளவுக்கு வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பாதியாக வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயத்தோட அளவு அப்படியே பாதியாக குறையணும். அதுக்காக ஓவராகவும் வெந்துடக்கூடாது. இப்போ 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை இதையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கீமாலாம் போட்டிருக்கோம். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இப்போதைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா பாதி வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 2 செகண்ட்லேருந்து 3 செகண்ட் வரை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்தை நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இவ்வளோ தான் இதில் நம்ம மசாலா பொடியை சேர்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா எந்த ஒரு மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு ட்ரை பண்ணி எடுத்துருக்கிற கீமாவை இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு நான் உப்பு போட்டு வேக வச்சு தோல் உரிச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இது கூட பார்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு வெங்காய கலவையோடு நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி மசாலா கொல கொலன்னு ஆயிரும். ஸோ நம்ம கறி போட்ட பின்னால் கடைசியாக நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி சமோசா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மைதா மாவை ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். கட்டிகள் இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதோ நம்மளோட மைதா மாவு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நம்மளோட மசாலாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதுவும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சமோசா சீட். இந்த சமோசா சீட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் சிக்கன் சமோசா ரெடி பண்ணி காட்டியிருக்கோம். அதுலேயே இந்த சமோசா சீட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ சமோசா சீட் இந்த மாதிரி சென்டரில் வச்சு நம்ம மடிச்சுக்கலாம். நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மடிக்காமல் சென்டரில் இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் நம்ம மடிச்சுட்டு உள்ளார இதுக்கான ஃபில்லிங் வச்சுக்கலாம். இந்த ஃபில்லிங் உள்ளே வச்ச பின்னால் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மைதா மாவு பேஸ்ட் கலவையை நம்ம எல்லா ஓரங்கள்லையும் தடவி விட்டு நம்ம மடித்து எடுத்துக்கிட்டோம்னா இதே மாதிரி நீங்களும் மடித்து எடுத்துக்கோங்க. அங்கங்கே கேப் இல்லாமல் இந்த மைதா பேஸ்ட் வச்சு நீங்கள் அமுக்கிட்டீங்க அப்படின்னா சமோசா எண்ணெயில் போட போகும்போது அது பிரிஞ்சு வராது. நீங்கள் வீட்லேயே சமோசா சீட் பண்ணலனாலும் பரவாயில்ல. கடைகளில் இந்த மாதிரி சமோசா சீட் ரெடிமேடாகவே நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுட்டோம் கூட நம்ம வீட்டிலேயே ஈஸியாக மசாலா ப்ரிப்பேர் பண்ணி உடனே சமோசா ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா சமோசாக்களையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
ரொம்ப சிம்பிள். வீட்லேயே குயிக்காக வந்து நம்ம தேவைக்கு நம்மளோட டேஸ்ட்டுக்கு நம்ம வந்து சமோசா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சமோசா நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். வாங்க இப்போ எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சது பின்னால் அதை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கிற சமோசா பீஸ்க்கெலாம் உள்ளார நான் போட்டுறேன். என்னதான் சமோசா கடைகளில் வாங்கி சாப்பிட்டாலும் நமக்கு பிடிச்ச மசாலா அண்ட் டேஸ்ட்டில் வந்து சிக்கன் மட்டன் போட்டு செய்ய போகும்போது அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட் தான். நீங்களும் இஃப்தாருக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு மட்டன் சமோசா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோதான், ஒரு சைடு வெந்ததும் இதை பெரட்டி விட்டு இன்னொரு சைடு வேக வைக்கலாம். நம்ம வந்து அந்த மசாலா வந்து வெளியில் வராத அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மைதா மாவு கோட்டிங் கொடுத்துருக்கனால ஒன்றோட ஒன்று பிரிஞ்சு வராமல் மசாலா வெளியிலையும் வராமல் நல்லா வேகுது பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட சமோசா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் மட்டன் கீமா சமோசா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு இஃப்தாருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.